ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. தவறுதல இவளுக்கே யாருன்னு தெரியாதவர் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்துருது. அதுக்கப்புறமா பார்க்கும் போது தான் தெரிய வருது அவர் வேற யாரும் இல்லை, பாய் ஃப்ரெண்டோட அப்பாங்கிறது. கடைசியாக அப்பாவும் பிள்ளையும் ரெண்டு பேருமே ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் யார் கூட சேர்ந்தா அப்படின்றது தான் ஸ்டோரி. இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் சொல்கிறதான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, நம்ம லைக் பட்டன் எல்லாம் இருக்கு இல்லையா, அதே இடத்துல ஹைட் பட்டனும் இருக்குது. அதையும் முடிஞ்ச நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவனோட பேர் ஜியாங். அது மட்டும் இல்லாமல் இவன் ஒரு பெரிய மாஃபியா லீடரு. சடனாக அவன் கிளப்பில் குடிச்சிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணோட குரல் கேட்குது. ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவன் பக்கத்தில் வரா. யார் நீ, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறதுக்குள்ளேயே இவன் மேலே விழுந்துடுறா. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவளுக்கு 22 வயசு ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் காலேஜே அவன் முடிக்கல. அதுக்குள்ளேயே இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவளை வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சரின்னு ஜாலியாக கிளப்பிங் தானே போகலாம் அப்படின்னும் போது இங்கே இவளுக்கு யாரோ ட்ரக் கொடுத்துருக்காங்க. அதனால ஹீரோ கிட்ட தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறா. ஹீரோ புரியாமல் என்னடா பண்ணுறா அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. பாவங்க, என்ன பண்ணுறது, நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப இறக்க குணம். அதனால அவளுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக ஹீரோவும் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதோட மறுநாள் காலையில் ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்குறா. பக்கத்தில் ஹீரோ படுத்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே அதுக்கப்புறம் தான் அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. ஐயோ, இந்த தப்பியே நம்ம தான் பண்ணோம், இவர் யாருன்னே தெரியாது, இவர் எழுந்தார் அப்படின்னா என்ன இவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், இவரை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பயம் வந்துடுது. அது இல்லாமல் அஜய் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவனோட ஞாபகம் வருது. பல வருஷமா அவன் என்ன ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா அவனுக்கு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு பதறா. அப்போ தான் அஜயை காட்டுறாங்க. அஜய் கூட வேற ஒரு பொண்ணு இருக்கா. அவ என்ன பேசுகிறா அப்படின்னு பார்த்தா, நீ ஹீரோயினை அந்தளவு ட்ரூவாக லவ் பண்ணல தானே, அப்போ ஏன் அவளை பிரேக்கப் பண்ணிட்டு நீயும் நானும் லவ் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவ வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதுவும் பெஸ்டிங்க. இவளோட பேர் சார்மி. ஏன் நீ பதிலே சொல்ல மாட்டேற, சீக்கிரமா சொல்லு, அவளை பிரேக்கப் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி டார்ச்சர் கொடுக்குறா. அப்போதான் அஜி சடனாக பயங்கரமாக கோவப்பட்டுறான். இதை பாரு, நான் ஜஸ்ட் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் உன் கூட சுற்றிட்டு இருக்கேனே தவிர நான் அவளை ட்ரூவாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசுன உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு திட்டுறான். கரெக்டா அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினும் அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியில வரா. அவளை பார்த்த உடனே அஜய் என்ன பண்றான்னா, இவளை பிடிச்சி ஒரு தள்ளுறான். அவளும் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறா. ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும் போது ரெண்டு பேருமே போய் சொல்றாங்க. நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன், அப்படியே எங்க ஃப்ரெண்டு கூட தங்கிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். அதையே அவனும் சொல்றான். நான் என்ன உன்னை ட்ராப் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கறான். இல்ல நான் டிரைவரை வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மூஞ்சிலேயே முழிக்கிறதுக்கு அவளுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. வேகமா ஓடி போய் கார்ல ஏறிக்கிறா. கார்ல போகும்போது பயங்கரமா ஃபீல் பண்றா. இவன் நம்மளை இந்த அளவுக்கு நம்புறான், அது மட்டும் இல்லாம பயங்கரமா லவ் பண்றான், இவனுக்கு போய் நான் துரோகம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டே போறா. அப்பதான் அந்த டைமுக்கு நம்ம ஹீரோவும் கீழே இறங்கி வராரு. பார்த்தா அவர் பின்னாடி ஒரு 30-40 பேர் வருவாங்க போல. அவ்வளவு பெரிய கேங்ஸ்டரா இருக்காரு இவரு. இவனோட பேரு கென்னி. இவன் தான் நம்ம ஹீரோவோட ரைட் ஹேண்ட். எந்த நேரமும் ஹீரோ கூடயே தான் இருப்பான். ஹீரோ இவனுக்கு தெரியாம எதுவும் பண்ண மாட்டாரு, அதே மாதிரி ஹீரோக்கு தெரியாம இவனும் எதுவும் பண்ண மாட்டார். ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு க்ளோஸ். அப்பதான் புள்ளக்காரன் பாக்குறான். அப்பா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஹோட்டல்ல, நைட்டு இங்க வந்தியா அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவோட கழுத்துல ஒரு மார்க் இருக்கிறத பாக்குறான். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காப்பா அப்படின்னு கேட்குறான். ஏய், மரியாதையா உன் வேலை என்னவோ அதை பத்தி மட்டும் பேசு, என்ன பத்தின விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இப்போதான் கென்னி என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, சார் 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த பையனை நீங்கள் தத்தெடுத்து, அது மட்டும் இல்லாமல் இவன் கொஞ்சமும் பொறுப்பே இல்லாமல் இருக்கான். உங்களுக்கு இத்தனை பிஸ்னஸ் இருக்குது, இவ்வளோ பெரிய ஆள் நீங்கள், இதை எல்லாத்தையும் இவன் எப்படி சமாளிப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, அவன் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த கேர்ள் ஃப்ரெண்டு யார் என்ன ஏதுன்னு ஃபஸ்ட்டு எனக்கு விசாரித்து சொல்லு, அவன் எப்படி ஒழுங்கு வரானா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா தகுதி இருக்கவன் கிட்ட
மட்டும்தான் பொறுப்பும் இருக்கும், எல்லாத்தையும் ஆள்றதுக்கான தகுதியும் இருக்கும். இவனுக்கு வந்து அதுக்கான தகுதி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் இவனை சூஸ் பண்ணவே மாட்டேன், என் பையனாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வந்து அவளோட ஐடி கார்டை ரூம்லேயே மிஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அந்த கார்டை கொடுத்துட்டு இந்த பொண்ணு யார் என்ன ஏதுன்னு எனக்கு விசாரிச்சு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். கென்னி உடனே சார் நைட்டு பூரா நீங்கள் இந்த பொண்ணு கூட தான் இருந்தீங்களா அப்படின்னு கலாய்க்கிறான். ஹீரோ ஒரு முறைச்ச உடனே சைலண்ட் ஆயிடுறான். ஹீரோயின் இப்போதான் வீட்டுக்கு வரும்போது ஹீரோயினோட ஆன்ட்டியோட பொண்ணும் வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பேசுறாங்க அப்படின்னு கவனிச்சு பார்த்தா தான் தெரியுது, ஆக்சுவலா இந்த சொத்து எல்லாமே வந்து அவ பேர்ல தான் வரப்போகுது. எப்படியாவது அவளை ஒழிச்சு கட்டினா மட்டும்தான் உங்க அப்பாவுக்கு இந்த சொத்தெல்லாம் கிடைக்கும். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அது எல்லாத்தையுமே நான் நேற்று நைட்டே பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவ கூட போய் சரக்கு அடிச்சுட்டு இருந்தாங்க. அவளுக்கு நாங்கள் ட்ரக்கு கலந்து கொடுத்துட்டோம், ஆளையும் செட் பண்ணிட்டோம், வீடியோ எடுக்கிறதுக்கு வீடியோ கிடைச்சிரும். நல்லபடியா யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம நடத்த கட்டு இருந்தா இந்த சொத்து எதுவுமே அவளுக்கு போகாது அப்படின்னு சொல்லி தாத்தா எழுதி வச்சிருக்காரு இல்லையா. அதனால இதுக்கப்புறம் அந்த சொத்து அவளுக்கு போகாது அப்படின்னு அம்மாவும் பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நேரா உள்ள வந்த ஹீரோயின் பொலான்னு கண்ணத்திலேயே ஒண்ணு வைக்கிறா கசின. அவ்வளவுதான், அவ ஐயோ அம்மானு கத்த ஆரம்பிச்சிடறா. 2 பேரும் அடிச்சுக்கவே ஆரம்பிச்சிடறாளுங்க. நம்ம ஹீரோயினுமே வந்து அப்படியே பாவப்பட்ட பொண்ணெல்லாம் இல்லை, இவளுமே சரியான பஜாரியாக தான் இருப்பா போல. அவள் கசின் மேலே ஏறி உட்காந்து கும்மாங்குத்து குத்திக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவால் தடுக்கவே முடியல. கரெக்டாக அந்த டைமுக்கு தான் ஹீரோயினோட அங்கிள் அந்த இடத்துக்கு வராரு. இவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட தாய் மாமா. உடனே பொண்ணுக்காரி போயிட்டு அப்பா பாத்தியா என்னை அடிச்சுட்டா, இங்கே கீறிட்டா அங்கே கிள்ளிட்டா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போதான் ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா, என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டாங்க, நான் அதுலேருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி போட்டு காமிச்சிடுறா மாமங்காரங்கிட்ட. அவர் உடனே அம்மாவையும் பொண்ணையும் மாறி மாறி வெளுத்து வாங்குறாரு. அதுக்கு உடனே ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இந்த வீட்லயே நான் இனிமே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. என் அக்காவும் என் அப்பாவும் உன்னை என்ன நம்பிதாமா விட்டுட்டு போயிருக்காங்க, இவங்க 2 பேரும் நம்பி இல்லை. தயவு செஞ்சு நீ எங்கேயும் போகாத, எங்க கூட இங்கேயே இரு, இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது, இல்ல மாமா நான் தனியா வாழறதுக்கான வயசு எனக்கு வந்துருச்சு, இதுக்கப்புறம் எனக்கு இங்க வாழறதுல எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, அதனால நீங்க என்ன மன்னிச்சிடுங்க, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அதே நேரத்துக்கு கென்னை காட்டுறாங்க. அவன் கென் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இவனை ஒருத்தனை பிடிச்சிட்டு வரான். யாரா இவன் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் நைட்டு ஹீரோயினுக்கு இவன் தான் ட்ரக்கை கொடுத்துருக்கான். வேற யாரும் இல்லை, அவங்களோட கசின் சொல்லி தான் இதை பண்ணியிருக்கான். அவங்க எல்லாரும் ஹீரோயினை தப்பாக ஃப்ரேம் பண்ணுறதுக்காக இது எல்லாமே பண்ணியிருக்காங்கன்றது மொத்தத்தையும் விசாரிச்சுட்டு வந்து ஹீரோ கிட்ட சொல்லிடுறான். இதுக்கு அடுத்து இந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்கிட்டையும் நடந்துக்க முடியாத அளவு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். அந்த நாள்ல இருந்து ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேல பயங்கர ஒரு காதல் வந்துடுதுங்க. பாவம் வயசான காலத்துல காதல் வரக்கூடாதா என்ன, அதனாலதான் காதல் வந்து ஹீரோயின் மேல வந்துருச்சு ஹீரோக்கு. ஹீரோயினுக்கே தெரியாம ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்பதான் என்னவோ ஹீரோ காலேஜ் பையன் மாதிரி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். காலேஜ் ஆண்ட போயிடுறான். அவன் வந்துட்டு கிட்டாரோ ஏதோ ஒன்று அந்த கிளாஸ் போயிட்டு இருக்கான். அந்த கிளாஸுக்குமே போயிடுறான். என்ன மாதிரி அங்கே ஒரு ஞான சூன்யம் வரான். வந்த உடனே அம்மா நீ வாசிச்சுட்டு இருக்கிற பியானோ சூப்பரா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துடுது. கென்னி அங்க போய் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்றான். என்ன காப்பாத்துறதுக்கு எதுக்குடா ஆளுன்ற மாதிரி ஹீரோயின் பலார்னு கண்ணத்திலே விடுறா. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சி போயிடுது ஹீரோயின் அவனை அடிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறமும் வந்து கென்னி சும்மாவா விடுவான், போய் ஆளுங்களை கூட்டிட்டு போய் வெளுத்து விட்டுறான். ஹீரோயின் காலேஜ் முடிஞ்சு நடந்து போயிட்டே இருக்கா. திடீர்னு அவளுக்கு வந்து அப்படியே தலையெல்லாம் சுத்தி மயக்க வர மாதிரி ஆகுதா. அவ விழ போற நேரத்துக்கு ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். அவ்வளவுதான், ஹீரோக்கு மனசுல நம்ம பழைய பாரதி ராஜா படத்துல வர மாதிரி நந்தனன்னு பேக்ரவுண்ட் ஸ்கோரே ஓட ஆரம்பிச்சிடுது. ரொம்ப நேரமா கார்ல அப்படியே ஹீரோ மேலேயே படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்பவும் கென்னி வந்து கேட்குறான், சார் ஹாஸ்பிட்டல் எதனா போகணுமா, எதனா ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ சைலண்டா இரு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் எழுந்து பார்த்த உடனே அலண்டு போயிடுறான். ஐயோ நீயா, நீ எப்படி, நீ எதுக்காக என்ன பார்க்கறதுக்கு இங்க வந்து அப்படி இப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. நானும் வரலம்மா, நீ தாம்மா என் கார் முன்னாடி வந்து மயக்கடிச்சு விழுந்த, ஏதோ போனா போது தெரிஞ்ச பொண்ணாச்சே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உனக்கு தூக்கிட்டு வந்து கார்ல படுக்க வச்சேன் அப்படின்னு சொல்றான். ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்றா. உடனே ஆமா இன்னைக்கு தேங்க்ஸ் சொல்ற, அன்னைக்கும் நான் தான் உன்னை காப்பாத்தினேன், அதுக்காக நீ தேங்க்ஸ் கூட சொல்லல,
சொல்லிக்காம கொல்லிக்காம காலையில எழுந்து ஓடி போயிட்ட அப்படின்னு கிண்டல் பண்றான். அடே கேட்டு பையல, உன் வயசு என்ன என் வயசு என்ன, இப்ப எதுக்குடா அதெல்லாம் ஞாபகப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே ஹீரோவை செம்ம திட்டுறா. தயவு செஞ்சு இனிமே இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட பேசிக்கிட்டு என்னை பாக்குறதுக்கோ எதுக்குமே வந்துடாதீங்க. அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், உண்மையாவே நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், இதோட இந்த விஷயத்த நீங்க மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப நீ ஷியூரா தான் சொல்றியா அந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத மாதிரி நான் கேஷுவலா அதை மறந்துடுவா அப்படின்னு கேட்குறான் ஹீரோ இன்னொரு வாட்டி. ஆமாம், தயவு செஞ்சு அதை மறந்துருங்க அப்படின்னு ஹீரோயினும் சொல்லிடுறா. சரி ஓகே, எனக்கு புரிஞ்சது, எதனா சொல்லணும் இல்லை எதனா உனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட கார்டை கொடுக்குறான். அந்த கார்டை வாங்கிட்டு போயிட்டு நேராக ஹீரோ சிரிக்கையே குப்பை தொட்டியில் போட்டுட்டு போற ஹீரோக்கு செம்மையா அசிங்கமாயிடுது. ஐயோ தலை, எந்த பொண்ணு உன்னை இப்படி ஒரு அசிங்கப்படுத்தினதே கிடையாது, இந்த பொண்ணு உன்னை இப்படி அசிங்கப்படுத்திடுச்சு, தயவு செஞ்சு இந்த பொண்ணு பின்னாடி இனிமே நீ சுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு கென்னி சொல்றான். இவ்வளோ அளவுக்கு திமிர் பிடிச்சவளா இருக்காடா, அதனாலதான் அவளை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா ஹீரோ. இப்பதான் அப்பங்காரன் கிளம்புனா அப்படின்னா பையன்காரன் ஹாஸ்டலோட வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்கா ஹீரோயினுக்காக. என்ன நீ ஹாஸ்டலுக்கு வந்துட்டு வீட்டை விட்டுட்டு அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோயினும் ஆமான்னு சொல்கிறான். ஆனால் இவன் கிட்ட பேசுறதுக்கே ரொம்ப தயக்கமாக இருக்கு அவளுக்கு, பெருசாக துரோகம் பண்ணிட்டோன்ற மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. அப்போ உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, எங்கள் அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், எங்கள் அப்பா உன்னை பார்க்கணுன்னு சொன்னார், வரியா அப்படின்னு கேட்குறான். இப்போதைக்கு என்னால் முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிடுறா. இவனுமே சரி ஓகே நான் டைம் தரேன், ஆனால் ரொம்ப லேட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் பேசாம நடந்ததை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பெஸ்டி இருக்கா இல்லையா, அவ இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்த உடனே நின்னுடுறா. ஐயோ செல்லம், நீ எப்போ ஹாஸ்டலுக்கு வந்த, நான் இப்போ ஹாஸ்டல்ல இல்லை தெரியுமா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்காக புது அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கான், செம்ம சூப்பரா, அதில் தான் தங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு அப்படியே செம்ம கோவம் வருது. ஐயோ இவ எங்க மாட்டி விட்டுருவாளோன்னு அவனுக்கு பயமா இருக்கு. இவன் கூட ஹீரோயினை பெருசா பேசவே விடாம அவ வெளியில போலாம் வா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறா. இவனுக்கு செம்ம ஆத்திரம் வருது. உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்டி இருடி அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கான். இப்பதான் கென்னி தலை, உங்க பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டீங்க இல்லையா, இதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை எடுத்துட்டு கொடுக்குறான். அவ்வளவுதான், ஃபைலை ஓபன் பண்ண உடனே ரெண்டு பேருக்குமே செம்ம ஷாக்கு. கென்னியால சத்தமா வெளியில சொல்ல முடியல, மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், அப்பாக்கும் பிள்ளைக்கும் ரத்தம் ஒன்னா இல்ல அப்படின்னா டேஸ்ட் ஒன்னா இருக்கு, ரெண்டு பேருமே ஒரே பொண்ணை லவ் பண்றாங்களே அப்படின்னு யோசிக்கிறான். அதே நேரத்துக்கு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் அவளோட பெஸ்டிய சின்ன வீடாவே செட் பண்ணி கொடுத்துட்டான் போல, வீடெல்லாம் வாங்கி கொடுத்து அவ எப்படியாவது இவனோட மைண்டை மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிரேக்கப் பண்ணுன்னு காதுக்குள்ள ஓதிக்கிட்டே இருக்கா. மறுபடியும் நீ கண்டினியூவா இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பா நான் இனிமே உன்னை பார்க்கவே வரமாட்டேன், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் எங்க அப்பாவை பார்க்கறதுக்கு அவளை கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இவளுக்கு செம்ம ஆத்திரமா வருது, எல்லாத்தையும் எப்படி கெடுத்தே ஆகணும், கண்டிப்பா இவன் என்னதான் கல்யாணம் பண்ணணும், அவளுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறா. இவன் என்ன ஏதுன்னு சொல்லாம ஹீரோயினை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வச்சிடறான். அதுக்கப்புறம் தான் சொல்றான், கவலைப்படாத, எங்க அப்பா ரொம்ப நல்லவர், ஆல்ரெடி அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், அது மட்டும் இல்லாம அவர் கோவம்லாம் படமாட்டாரு, யாரா இருந்தாலும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு, எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா போதும், எங்க அப்பா அவ்வளவு நல்லவர் அப்படி இப்படின்னு அவங்க அப்பாவை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். இதை பாரு, ஆல்ரெடி நம்ம இங்க வந்துட்டோம், ஆனா நான் இதுக்கெல்லாம் முன்னாடியே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன், தயவு செஞ்சு டின்னர் முடிஞ்ச பிறகாவது நீ என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, உன்கிட்ட நான் அந்த விஷயத்த பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்றா. அப்பதான் கரெக்டா ஹீரோ இடத்துக்கு நிக்கிறானா, பையன் போய் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான். இன்னும் ஹீரோயின் ஹீரோவை பார்க்கவே இல்லை. இப்போதான் வேக வேகமா ஓடி ஹலோ அங்கிள் அப்படின்னு சொல்றா. நம்ம இந்த ஹீரோவை பார்த்த உடனே அவளோட வாய்ஸ் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல, அப்படியே கப்பு சிப்புன்னு ஜிப்பு போட்டு க்ளோஸ் பண்ண மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டா. அவளுக்கு என்ன சொல்றது, எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம சைலண்டா அப்படியே திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு தான் ஆல்ரெடி தெரியும் இல்லையா, அதனால அவன் பெருசா சர்ப்ரைஸ் ஆகல. ஹீரோயினுக்கு கை கால்லாம் விடன்னு உதறத பார்த்த உடனே பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னா, உனக்கு குளிர்துன்னு நினைக்கிறேன், என்னோட கார்ல ஜர்க்கின் இருக்கும், நான் போய் அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போறான். அதுக்குள்ள இவர் ஹீரோ எல்லாருக்கும் டீ எல்லாம் ஊத்திக்கிட்டு இருக்கா. அங்கிள் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னும் போது, என்னது அங்கிளா, இன்னைக்கு தான் நீ என்ன அங்கிள்னு கூப்பிடுற, இதுக்கு முன்னாடி நீ என்ன அங்கிள்னு கூப்பிடலையே அப்படின்னு சொல்லி ஹீரோ கலாய்க்கிறான். தயவு செஞ்சு நமக்குள்ள நடந்த எந்த விஷயத்தையும் நீங்க எதுவும் நடக்காத மாதிரி மறந்துடுங்க, நான் அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலான்னு தான் இருந்தேன், அவசரப்பட்டு இந்த மீட்டிங்கை வச்சுட்டான் அப்படின்னும் போது, அப்படியா அவன்கிட்ட நீ என்னென்ன சொல்லுவ,
உங்கள் அப்பா கூட நைட்டு நான் ஒன்றா ஸ்டே பண்ணேன்னு சொல்ல போறியா அப்படின்னு கேட்குறான். ஏதாவது ஒன்று நான் உண்மையை சொல்லி தானே ஆகணும், அவன்கிட்ட எதையும் நான் மறைக்க முடியாது, அவன் என்னை உண்மையாக லவ் பண்ணுறான், அவனுக்கு நான் ட்ரூவாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ உடனே அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ ஒழுங்கு மரியாதையை அவனை பிரேக்கப் பண்ணு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறான். அதை முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நானும் இல்லை அவனும் தானே இதை முடிவு எடுக்கணும், நீங்கள் எப்படி இதை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் சொல்கிறேன் அப்படின்னா அதை உனக்கு அட்வைஸாக சொல்கிறேன், உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. மறுபடியும் அதுக்குள்ளேயே பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறானா. ஸோ டாப்பிக்கே மாற்றிடுறாங்க. அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையாப்பா, அவள் அதனால் வீட்டுக்கு போட்டோம், இன்னொரு நாள் பேசிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினுக்கு என்னடா இவன் எதுவுமே பேச விடாமல் இவனை இப்படி கட் பண்ணுறானே அப்படின்னு கொஞ்சம் கோவமாக இருக்குது. ஹீரோயின் வேகமாக அங்கேருந்து கிளம்பும் போது நான் உங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு கேணி வந்து நின்றுறான். அப்போ தான் வந்துட்டு ஹீரோ கிட்ட அவங்க பையன் பேசணும் அப்படின்றதுக்காக வாடாடி வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கூப்பிடுறான். அப்பா என் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்கா, அவன் நல்லா பேசுகிறாளா அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்போ தான் ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, நீ கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கன்னு சொல்கிற, அதெல்லாம் ஒரு பெரிய தப்பே கிடையாது, ஆனால் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கும் போதே நீ ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க பார்த்தியா, அதுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒன்று வெளியில் இருக்க எல்லா கலெக்ஷன்ஸையும் கட் பண்ணு, அதுக்கப்புறம் இவ்வளோ லவ் பண்ணு, இல்லையா இவளை விட்டுடு, நீ வெளியில் இந்த மாதிரி ஊர் சுற்றிக்கிட்டே ஜாலியாக தெரிஞ்சுக்கிட்டு லவ்ன்ற பேரில் யாரையும் ஏமாத்தாத அப்படின்னு சொல்கிறான். சாரிப்பா, இந்த வயசில் அப்படி இப்படின்னு சும்மா ஜாலியாக வெளியில் சுற்றுறது ஒரு நார்மல் தானே ஆம்பளை பசங்க, இதில் என்ன பெரிய விஷயம், இதை எதுக்கு நீங்கள் பெருசு படுத்துறீங்க அப்படின்னு கேட்குறான். உன்னால் ஒருத்தவங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்ற முடியல அப்படின்னாலும், உன்னால் ஒருத்தவங்களுக்கு உண்மையாக இருக்க முடியல அப்படின்னாலும் நீ மனுஷனே கிடையாது, மனுஷனே கிடையாது, பிள்ளைய நான் பிள்ளையாவே ஏற்றுக்க மாட்டேன், என்னோட சொத்துல ஒரு பைசா கூட உனக்கு வந்து சேராது அப்படின்னு சொல்றான் ஹீரோ. உடனே கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு ஹீரோயினோட பெஸ்ட்டு கிட்ட, தயவு செஞ்சு இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாத, கால் பண்ணாத, மெசேஜ் பண்ணாத, எதுவும் பண்ணாத, நான் வந்து இனிமேல் உன்னை பார்க்கவே மாட்டேன், முடிஞ்சால் வந்து ஒரே வாரத்தில் நீ இருக்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிடு, இல்லைனா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறான். அதோட 2-3 நாள் ஆகுது. இவளும் விடாமல் வந்துட்டு அவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனால் அவன் எடுத்த பாடில்லை. அவங்க அப்பா மிரட்டினதுல அவன் பயங்கரமாக பயந்து போயிட்டான். எப்படியாவது நம்மக்கிட்ட திரும்பவும் அவனை வர வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறா. உடனே என்ன பண்ணுறா அப்படின்னா, என்ன வீட்டுக்கு வர சொல்றா. அதே நேரத்துக்கு இங்க வந்துட்டு பையன்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அப்பாவை மிஞ்சிட்டான். உடனே ஹீரோயினுக்கு ரிங்க வாங்கிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்றான். ஆனா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இப்போதைக்கு என்னால ப்ராமிஸ் பண்ண முடியாது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்றா. உடனே இவனும் வந்து ரொம்ப அசிங்கமா போச்சு அப்படின்னு யோசித்தாலும், பரவாயில்ல செல்லும், எத்தனை யுகம் ஆனாலும் சரி உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். கரெக்டாக அப்போ தான் ஃப்ரெண்டுக்காரி அனுப்புகிற மெசேஜ் வருது ஹீரோயினுக்கு வீட்டுக்கு வர சொல்லி. உடனே இவன் என்ன சொல்கிறான்னா, நீ போ, பிரச்சனை கிடையாது, ஆனால் இந்த மோதிரத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையில் கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் உன்னோட பதிலுக்காக நான் எப்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்கிறான். அந்த பெஸ்டி அனுப்புகிற இல்லையா லொக்கேஷன், அந்த இடத்துக்கு ஹீரோயின் போனால் அந்த வீடு தான் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்காக வாங்கி கொடுத்தான். டெய்லி நைட்டு இங்கே வந்து தான் இருப்பான் தெரியுமா, அவங்க வீட்டுக்கு கூட போக மாட்டான், அவன் என்ன சுத்தி சுத்தி வருவான், அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு கதை விட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு கேட்கும் போது, ஓ இப்படி எல்லாம் ஆள் இருப்பாங்களா அப்படின்னு தோன்ற அளவுக்கு பேசுறா. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை வர வைக்கணும்ன்றது தானே இவளோட பிளான். அதனால என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, சும்மா ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி பிரேஸ்லெட்டை கொடுத்து, வா நம்ம செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுத்து அதை வந்து அவனுக்கு அனுப்பி வைக்கிறா. அனுப்பினது மட்டும் இல்லாமல் மெசேஜ் பண்ணுறான், நீயா வரியா, இல்லைன்னா இங்கே இருக்க உன்னோட திங்ஸ் எல்லாம் பார்த்து அவளே கண்டுபிடிக்கட்டுமா அப்படின்னு. உடனே இவனுக்கு பதட்டம் ஆயிடுது. இவன் ஃபோன் பண்ணி பயங்கரமாக கத்துறான், இதை பார் நான் உடனே வரேன், ஆனால் அதுக்கு முன்னாடி அவள் அங்கேருந்து அனுப்பி எப்படியாவது அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோ வந்து இது எல்லாத்தையுமே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னும் இவன் எதையும் முழுசாக முடிக்கல போல அப்படின்னு சொல்லி கேன்னு சொல்கிறான். ஆமாம், இவன் முடிக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா இவன் ஒரு அறவைக்காடு, இவனால் எதையும் உருப்படியாக பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ கலாய்க்கிறான். அர்ஜென்ட்டாக என் பாய் ஃப்ரெண்ட் என்னை பார்க்கணுமா, அவன் வந்துட்டு இருக்கான், நீ கொஞ்சம் கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கேருந்து கிளப்பி விட்டுறா. இப்போதான் கரெக்டாக ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரான். ஆனால் ஹீரோயின் அங்கேருந்து போகாமல் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்திருக்கா. இவளுக்கு டவுட் வந்துட்டு இருக்கா அவன் மேலே. ஏன்னா உள்ளே போனதுலேருந்தே வந்து அவனோட திங்ஸ் இருந்தது எல்லாமே பார்த்து, அவன் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம், அவன் யூஸ் பண்ணுற க்ரீம், அவன் படிக்கிற புக்ஸு, அது இதுன்னு எல்லாமே வந்து ஒத்து போயிருக்கு. அதனாலேயே ஹீரோயின் அதெல்லாம் பார்த்ததுல இருந்து அவன் மேலதான் டவுட்டாவே இருந்திருக்கு. உள்ள போலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுக்கிறான். இது பாரு, இப்போ நீ உள்ள போன அப்படின்னா அவனுக்கும் உனக்கும் எல்லாமே இதோட முடிஞ்சு போயிடும். இதுவே வந்து அவனை நீ லவ் பண்றேன்னா சொல்லு, நான் வந்து எல்லாத்தையும் உனக்கு சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமானவனை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு அவசியமும் கிடையாது. நான் உள்ள போய் இன்னைக்கு இது எல்லாத்தையுமே முடிச்சிட
போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதை கேட்கும்போது ஹீரோக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுது. கென்னி உடனே வந்துட்டு, பாஸ் அவங்க தனியா போறாங்களே, விட்டுட்டீங்களே, என்ன ஆச்சு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணாமா அப்படின்னும் போது அவ எல்லாத்தையும் பார்த்துப்பாடா, அவளுக்கு நம்ம உதவி எல்லாம் தேவையில்லை, நம்மளை விட பெரிய அளவு அப்படின்னு சொல்றான். கோவமா வந்து இவளை இங்க என்ன பண்ணுவானோ அப்படின்னு பார்த்தா இவங்க 2 பேரும் கோவமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உள்ள வரும்போதே வந்து டக்கு டக்குன்னு இவங்க 2 பேரையும் ஒன்னா இருக்கிறத போட்டோ எடுத்துடுறா. ஆமா, பிரேக்கப் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஆதாரம் வேணும்ல, நீ தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அப்படின்னு சொல்றா. ஐயோ பேபி, நான் எந்த தப்புமே பண்ணல, இவ தான் என்ன மயக்கிட்டா, நான் உன்னதான் லவ் பண்றேன், அது இப்ப வரைக்கும் உயிருக்கு உயிரை உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மாவா இருப்பா ஹீரோயின், பலார்னு ஒண்ணு கண்ணத்திலேயே வைக்கிறா. லவ் அது இதுன்னு எதனா வார்த்தை பேசினேன், உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது, அந்த வார்த்தையை பேசுறதுக்கெல்லாம் நீ தகுதியை எழுந்துட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் செமையா திட்டுறாளா. இவன் கெஞ்சிட்டு இருக்கான். உண்மையா நான் லவ் பண்றது உன்னை மட்டும்தான், அவ எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, அவளுக்கு ஒரு வேல்யூவும் கிடையாது, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு, அவ கூட இருக்கிறது எனக்கு லவ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயினுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றான். ஃப்ரெண்டை அடிக்கலைன்னா எப்படி, அவளும் சேர்ந்து தானே தப்பு பண்ணா, அவளுக்கும் ஒன்று கண்ணத்திலேயே விடுறா ஹீரோயின். ஐயோ நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு 2 பேருமே மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, உனக்கு வந்து நான் தூக்கி போடுறது குப்பையெல்லாம் பிடிக்கும்ல, இவன் ப்ரப்போஸ் பண்ணி கொடுத்த என்னோட ரிங்கு எனக்கு இவனும் தேவை கிடையாது, ஏன்னா இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இவனும் ஒரு குப்பை தான், அதனால இதையும் பொறுக்கிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ரிங்கை தூக்கி கடாசுறா. என் பின்னாடி ஃபாலோ பண்ணி இப்போ வந்த கண்டிப்பாக ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன், செருப்பு கட்டி உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா போயிடுறா. வெளியில வரா இல்லையா, வரும்போது ஹீரோவை பாக்குறா. இன்னுமே இவன் இங்கதான் இருக்கான் போல, போகாம அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கென் கூப்பிடுறான். சீக்கிரம் வாங்க, நீ வாங்க, தலைவர் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு கூப்பிடுறான். அப்பனா இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே தான் நீங்க இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படுறா. நான் தான் உன்கிட்ட சொன்னனே அவன் உனக்கு செட் ஆக மாட்டான், பிரேக்கப் பண்ணுன்னு, நீ ஏன் பண்ணல அப்படின்னு கேட்கும் போது, ஓ அப்ப இதை மீன் பண்ணி தான் சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறா. ஆமா, இதை மீன் பண்ணி தான் சொன்னேன், அவன்கிட்டயும் வார்ன் பண்ணேன், நீ ஒரு பொண்ணை காதலிக்கிற அப்படின்னா அவளுக்கு உண்மையா இரு, இல்லைன்னா தயவு செஞ்சு அந்த பொண்ணை விட்டுரு, இல்லைன்னா இந்த பொண்ணை விட்டுருன்னு நான் வார்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனாலும் உனக்கு ஆன மன உளைச்சலுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அது மட்டும் இல்ல, நீ எதனா வந்து நான் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதையும் சொல்லு, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். என்னால முடிஞ்சா உங்க பிள்ளைய பயங்கரமா பழி வாங்கணும், அவனை துடி துடிக்க வைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன், ஏன் நீங்க அதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா என்ன அப்படின்னு சொல்லி அவனை நக்கல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது, கண்டிப்பா நீ நினைக்கிறத விரைவும் அவனை துடி துடிக்க வைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்றான் ஹீரோ. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா எனக்கு பொண்டாட்டி ஆயிடுவ, அப்ப அவனுக்கு அம்மா முறையாயிடுவ, என்னோட எல்லா சொத்து எல்லாமே வந்து உரிமையா உனக்கு தான் வந்து சேரும், அப்ப அவனுக்கும் மேலதான் நீ இருப்ப, அவன் வந்து உன்கிட்ட ஒரு விஷயத்துக்கும் கெஞ்சி கேட்குற மாதிரி ஆகும், அவன் அப்போ ஒரு வாட்டியும் கூணி குறுகி நிற்பான், அதுவே வந்து நீ எடுக்கிற பெரிய ரிவெஞ்சு தான் அவனுக்கு அப்படின்னு சொல்கிறான். யோ போயா கேட்டு பையிலே, ஒரு நாள் வந்து ஏதோ நமக்குள்ள தெரியாமல் தப்பு நடந்துடுச்சு, ஆனால் உன் மனசுக்குள்ளே இந்த எண்ணம்லாம் இருக்கா, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறியா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திட்டுறா. கடைசியாக கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உன்கிட்ட நான் சொல்லிட்டு போகிறேன், அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நீ கூடிய சீக்கிரமே தாத்தா ஆக போற அப்படின்னு சொல்றா. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, கிளம்புறேன் அப்படின்னும் போது, இப்ப என்ன நீ பிரேக்கப் பண்ணிட்ட அவ்வளவுதானே, அதை செலிப்ரேட் பண்ணுவோம் வா, நீ என் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணு, அதுக்கு நீ வந்து என் ஒய்ஃபா இருக்கணும் லவ்வரா இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் கூட உட்காந்து ட்ரிங்க் பண்ணு, உனக்கு நான் கம்பெனி கொடுக்குறேன் ஃபீல் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் பயங்கர சோகமா உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ சைலண்டா பக்கத்துலயே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் இவ பழைய விஷயத்தெல்லாம் நினைச்சு பாக்குற. ஆக்சுவலா வந்து இந்த சைனீஸ் கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் ஆடுவா போல ஹீரோயின். ஆனா பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா, என் குடும்பத்துக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உள்ள வர அப்படின்னா எங்க குடும்பத்துல இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க, நீ வந்து அடுத்த ஆம்பளைங்க முன்னாடி இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடக்கூடாது, ஸோ இன்னையோட எல்லாத்தையும் ஏற கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதோட டான்ஸ் ஆடவே விடாம பண்ணிட்டான். ஸோ இவனுக்காக இதெல்லாம் எல்லாத்தையும் விட்டேன், எங்க அம்மாக்கு அப்புறமா எனக்கு ஒரே ஆசை என்னோட டான்ஸ் மேலதான், அவனுக்காக அதை கூட நான் விட்டேன், ஆனா இவ்வளோ கீழ்த்தரமானவனா இருப்பான் நான் எதிர்பார்க்கல அப்படின்னும் போது ஹீரோ என்ன சொல்றேன்னா, யாரு சொன்னா என் குடும்பத்துல வந்து டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நீ தாராளமா உனக்கு பிடிச்சா ஆடலாமா, நீ இங்கேயே டான்ஸ் ஆடு, நான் உனக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்றேன் அப்படின்னு சொல்றான். உடனே கென்னி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த மொத்த பாரியும் வந்துட்டு இன்னைக்கு ரெண்ட் எடுத்துடுறாங்க, அங்க இருக்கிற எல்லாருக்குமே காசை கொடுத்து வெளியில அனுப்பி விட்டுறாங்க. அப்படியே ஹீரோயின் ஆட நம்ம ஹீரோ உட்காந்து ரசிக்க அப்படின்னு சொல்லிட்டு செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து
வந்து சைட் அடிக்கிறத பார்த்து கென்னி அடடா ஐயோ தலைவர் இத்தனை வருஷமா எந்த பொண்ணையும் இப்படியெல்லாம் பார்த்ததே இல்லையே, அவ்வளோ பிடிச்சி போயிடுச்சா ஹீரோயின் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஹீரோயின் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதுக்கப்புறமும் நான் உங்களை அங்கிள்னு கூப்பிட வேண்டாம் இல்லையா, அவங்க பேரை சொல்லியே கூப்பிடலாம்ல அப்படின்னும் போது தான் அப்படியே அம்மா என் நெஞ்சில் பாலை வாத்தம்மா அப்படின்ற மாதிரி ஹீரோ சிரிக்கிறான். இந்த வாட்டியும் தூக்கி குப்பையில் போடாத, எதனா உனக்கு அவசியம் அப்படின்னா, உனக்கு எதனா ஹெல்ப் வேணும் அப்படின்னா என்னை கூப்பிடு, மற்றபடி நானே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவனோட கார்டை கொடுத்துட்டு போகிறான். அதோட மறுநாள் காலையிலேயே வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்கு காலேஜ் ஆண்டியே வந்துடுறான் பாய் ஃப்ரெண்டு. தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் எல்லாத்தையுமே மறந்துட்டு உன் கூட வந்துடுறேன் அப்படின்னும் போது, அப்போ அந்த குழந்தை என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறா. இப்பயே அதை அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு செம கோவம் வருது. நீ எல்லாம் மனுஷனே கிடையாது தெரியுமா, அந்த சின்ன குழந்தைகிட்ட கூட உனக்கு உண்மையான பாசம் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி பலர்னு கண்ணத்துலேயே ஒன்று வைக்கிறா. அப்போதான் ஹீரோயின் வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்கிறா. நான் வந்துட்டு ஒரு தப்பு பண்ணிட்டேன், அது தெரியாமல் நடந்தது, ஆக்சிடென்ட்டு, அதை உன்கிட்ட சொல்லாமல் நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா, உன்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு நான் அவ்வளோ அளவுக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நீ எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னும் போது, என்னது நீ தப்பு பண்ணிட்டியோ, அப்படியெல்லாம் நடக்க சான்ஸே இல்லை, யார் அவன் சொல்லு அப்படின்னு சொல்லி கத்துறான். யாராக இருந்தால் உனக்கு என்னடா, அன்னைக்கு நான் வந்து அவன் கூட ஏன்டா இருந்தோன்னு ஃபீல் பண்ணேன், ஆனால் இன்னைக்கு நான் அது நினச்சி சந்தோஷம்தான் படுறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்துறான். ஸோ அதனால இனிமே வந்துட்டு தயவு செஞ்சு என் பின்னாடி வராத, நீ இல்லை அப்படின்னா எனக்கு வேற ஆப்ஷனே இல்லைன்னு கிடையாது, எனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு, அதை சொல்றதுக்காக தான் இதை சொன்னேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து போறா. உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னா, அன்னைக்கு அவள் யார் கூட இருந்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவனுக்கு கால் பண்ணுறான். ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறான். எல்லாரையும் போட்டு அடிக்கிறான், உதைக்கிறான், அவன் என்னென்ன பண்ணுறான்னு அவனுக்கே புரியல. அதை பார்த்து ஹீரோயின் தடுக்கலாம் அப்படின்னு போகும்போது கரெக்டாக ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பிடிக்கிறான். அவனோட விஷயத்தில் தலையிடாத, என் கூட வா அப்படின்னு சொல்கிறான். அதோட ஹீரோயின் அங்கேருந்து கொண்டு போய் தனியாக வச்சுட்டு ஹீரோ மட்டும் இங்கே உள்ளே வரான். வந்து பார்க்கும்போது இவன் தான் நாயா பேயா அடிச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா, ஆளுங்களை பிடிச்சி செம்மையா ஹீரோ முறைக்கிறான். உடனே அவன் பயந்துடுறான். பார்த்தா செம்ம போதையில் இருக்கான், அவனால் எழுந்து நிற்க கூட தெம்பு இல்லை. ஹீரோ கேவலமாக கேட்குறான், உன்னை அப்பயே சொன்னேன்னா இல்லையா, ஒழுக்கமாக இரு, ஒழுக்கமாக இல்லை அப்படின்னா லைஃபே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்க, தெரியாமல் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மன்னிப்பு கேட்குறான். ஆனாலும் ஹீரோ வந்து வெட்டுற மாதிரி இல்லை. இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்கவே வேணாம், உன்னை நான் நாடு கடத்துறேன், நீ போய் உங்கள் அங்கிள் கூட இரு அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு அனுப்ப பிளான் பண்ணிடுறான். நீங்கள் எதுக்காக உங்கள் பையன்கிட்ட வந்துட்டு எந்த அளவு ஆசை நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மொத்த சாம்ராஜ்யத்தையும் கட்டி ஆள்ற அளவுக்கு ஒருத்தனுக்கு தகுதி இருக்கணும், அப்போ தான் அவன் வந்து என் வாரிசு ஆக முடியும், அதுக்காக தான் அவனை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாளா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, என் பொண்ணுல வந்துட்டு அந்தளவுக்கு ஈஸியாலாம் விட்டுற மாட்டான், அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன், கண்டிப்பாக உன்னை தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், அதுலேருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா நான் சொன்ன ஆஃபரை கன்சிடர் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்கிறான். ஐயோ உங்கள் குடும்ப பிரச்சனையே எனக்கு வேணாம், நீங்கள் 2 பேருமே வேணாம், ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து வேகமாக ஓடிடுறா. ஹீரோயின் கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக அவங்க மாமா வந்து ஹீரோயினை வர சொல்லியிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ இருந்ததெல்லாம் போதுமா, தயவு செஞ்சு வீட்டுக்கு திரும்பி வா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் முடியாதுன்னு சொல்றா. இது பாரு, தாத்தாவோட உயில் பிரகாரம் உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு வந்துருச்சு, இப்போ நீ கல்யாணம் பண்ணலை அப்படின்னா அந்த சொத்தெல்லாம் எனக்கு வந்துடும், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேனோ அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ ஆல்ரெடி நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டை வேற பிரேக்கப் பண்ணிட்ட, அவன் பெரிய பணக்காரனாக இருந்தான், நானும் சரி ஓகே அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சேன், பட் இப்போ நீ தான் பிரேக்கப் பண்ணிட்டியே, உன்னால் எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை பண்ண முடியாது டைமிங்குள்ளே, நீ வந்து எல்லா சொத்தையும் மாமாக்கே எழுதி கொடுத்துடு அப்படின்னு கேட்குறான். இவன் கூட கொஞ்சம் நல்லவனாக இருப்பானோ அப்படின்னு நினச்சா இவன் தான் இருக்கிறதுலே அயோக்கியனாக இருக்கான். பரவாயில்ல, நீங்கள் யாரும் என்னை பற்றி ரொம்பலாம் கவலைப்படாதீங்க, இன்னும் 2 மாதம் டைம் இருக்குது, அந்த 2 மாதக்குள்ளே நான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஆல்ரெடி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆள் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஆளை எங்க அப்பாவுக்கு பிடிச்சா மட்டும்தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லி கசின் சொல்றா. அதையும் தான் நான் பாக்குறேன், அவரை உங்க அப்பாவால நோ சொல்லவே முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதே நேரத்துக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தா ரொம்ப பிஸியா வந்துட்டு அவனோட கன்ஸ் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. நான் உங்களை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அவ்வளவுதான், அதுக்கு மேல மனுஷன் கன்னாவது என்னவாவது எதை பத்தியும் கவலை இல்லை, நான் உடனே இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சிங்கம்
சிங்கம் மாதிரி இருந்த மனுஷனை பூனைக்குட்டி மாதிரி சுத்த வச்சுட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கென் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவ்வளோ பெரிய பிஸ்னஸை விட்டுட்டு அவன் பாட்டுட்டு கிளம்பி போயிட்டான். அப்பதான் ஹீரோயின் வந்து என்ன சொல்லி கேட்குறான் அப்படின்னா, நீங்க அன்னைக்கு எனக்கு ஒரு ஆஃபர்ஸ் தந்தீங்க இல்லையா, அது இன்னைக்கும் இருக்கா அப்படின்னும் போது ஆமா கண்டிப்பா, இப்போவும் நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உனக்கு எப்பவுமே அந்த ஆஃபர் இருக்கு, உடனே நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா எல்லா உண்மையும் ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. எங்க அப்பா அம்மா எனக்காக விட்டுட்டு போனது எங்க மாமா கையில சிக்கிருக்கு, அது எல்லாத்தையும் எனக்கு திருப்பவும் நீங்க தான் மீட்டு தரணும், அதுக்காக நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா இப்பவும் நான் சொல்றேன், இந்த கல்யாணம் வந்து சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம், நம்ம வந்து எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரியுமா, நீ ரொம்பவும் ஆனஸ்டாக இருப்ப, இப்போவும் ஆனஸ்டாக உனக்கு என்ன தேவையோ அதை சொல்லிட்ட, சரி ஓகே நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. அப்போ தான் ஹீரோயின் என்ன கேட்குறா அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு உங்கள் பையனை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தோணவே இல்லையா, உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னும் போது, நான் என்ன தப்பு பண்ணேன் நான் பயப்படுறதுக்கு, அவன் தான் தப்பு பண்ணான், அவன் தான் இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும், அவனுக்கு வேற வழியே இல்லை, தப்பு பண்ணவன் தான் தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் ஹீரோயினும் இமீடியட்டாக போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வராங்க. பார்த்தா ஹீரோவோட ஆளுங்க எல்லாம் வந்துட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ சொல்கிற மாதிரி நான் அங்கிள் தான், இந்த ஜென்ரேஷன் ஆளுங்கெல்லாம் என்ன பேசுவாங்க என்னன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு எனக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாமல் நான் பெரிய ரொமான்டிக்கான பர்சன்லாம் இல்லை, பட் ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக நீ என்னோட ஒய்ஃபாக இருக்கிற வரைக்கும் நீ இந்த ரிங்கை கையில் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிங்கை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அவளுமே உடனே கையை நீட்டுறா, ஹீரோவே ரிங்கையும் போட்டு விடுறான். நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், நான் வந்து உன்னோட சொத்தை வாங்கி கொடுக்கறது எதுவும் நான் பண்ண மாட்டேன், எல்லாமே நீயே தான் பண்ண போற, உனக்கு துணையா பக்கத்துல மட்டும்தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட உடனே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறா ஹீரோயின். பையன்காரன் வெளிநாட்டுல இருந்து ஓடி வந்துட்டான். இவன் ஓடி வந்த விஷயம் எப்படிதான் வந்துட்டு இவ பெஸ்டிக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல, இவனை பார்க்கறதுக்கு அவ வீட்டுக்கு ஓடி வந்துடுறா. உனக்கு வெக்கமாவே இல்லையா, ஏன் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிற, உனக்கு பையன் வாரிசு இருந்து தெரியுமா, எதுக்காக என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. இந்த குழந்தை என்னோடது தான், இந்த குழந்தைக்கு நான் பொறுப்பு, மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கிறேன், ஆனால் என்னால் உன்னை கல்யாணம் மட்டும் பண்ணிக்கவே முடியாது, அந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போதைக்கு என் குழந்தைக்கு எதுவும் ஆகாமல் சேஃபாக இருந்தாவே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்காக வீட்டையே ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கான் ஹீரோ. இது எல்லாம் என் ஒருத்திக்க, இது எல்லாம் எப்படி நீங்க ஒரே நாள்ல அரேஞ்ச் பண்ணீங்க அப்படி இப்படின்னு கிட்ட கேள்வியா கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ நினைச்சா பண்ண முடியாது இல்லைங்க, அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு அப்படின்னு அவன் வேற புகழறான். அப்போ ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கதெல்லாம் ஹீரோ கேட்டுறான். அப்போ உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்க ஜென்ரேஷன் பொண்ணுங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, ஸோ நீங்கள் வந்துட்டு எதுக்கும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் உங்களுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறா. நீ என் கூட இருக்க வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட ஒய்ஃப் தான், உன்னோட தேவை எல்லாத்தையுமே நான் தான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினை பார்க்கறதுக்காக மாமாவும் அவங்க ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே வந்து வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் தான் வர சொல்லியிருக்கா. இவன் இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கா, அது எப்படி வந்துட்டு இவ்வளோ பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரியாவா, அவள் எல்லாத்தையும் ஏமாத்துறா, கண்டிப்பாக எவனோ ஒருத்தனை காசுக்கு தான் நடிக்க வைப்பா, நீ வேணா பாரு, இந்த இடத்த கூட ரெண்ட்டுக்கு தான் எடுத்திருப்பா அப்படி இப்படின்னு ஹீரோயினை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்போதான் வரா. என்னது இது, நீ என்னவோ பெரிய மகாராணி மாதிரி நகையெல்லாம் போட்டுட்டு வந்திருக்க, உண்மையை சொல்லு, இதெல்லாமே கவரிங் தானே அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, இது கவரிங்கா இல்லையா அப்படின்னு நான் எதுக்காக உனக்கு ப்ரூவ் பண்ணும், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தாத்தாவோட ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன், ஆக மொத்தம் எல்லா சொத்தும் எனக்கு வரப்போகுது அப்படின்னும் போது நீ கண்டவனை கூட்டிட்டு வந்து நினைக்க வச்ச அப்படின்னா அப்பா ஒத்துப்பாரு அப்படின்னு நினைக்கிறியா, நடக்கவே நடக்காது, எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளையாக இருந்தால் மட்டும்தான் ஒத்துப்பாரு அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்கள் அப்பா ஒத்துப்பாரு, அவருக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட என்ட்ரி. அவன் தான் எப்படி வருவான் அப்படின்னு தெரியும் இல்லையா, 30-40 அடியாளுங்களோட தான் வருவான். இப்போவும் அதே மாதிரி தான் வந்து நிற்கிறான். இவனை பார்த்த உடனே யாராலையும் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தா இவன் பெரிய பணக்காரன் இல்லையா, அவங்களுக்கு சொல்கிறதுக்கான ஆப்ஷனே இல்லை. அப்படி எதுனா சொன்னானா அது மட்டும் இல்லாமல் இவன் ஒரு கேங்ஸ்டர் வேற, அழகாக வந்து அடையாளமே இல்லாம தடையமே இல்லாம கொண்டு புதைச்சிட்டானா என்ன பண்றதுன்னு வேற ஒரு பயம். அங்கிள் உங்களுக்கு தெரியுமா, உங்க பையனை ஏமாத்திட்டு அவனை பிரேக்கப் பண்ணிட்டு இப்போ உங்களை ஏமாத்திருக்கா, இவளை நம்பாதீங்க,
நீங்க உங்க பையன்கிட்டயே வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி டிராமா பண்றா. ஹீரோயின் பலார்னு ஒன்று கண்ணத்திலே வைக்கிறா. அவன் எனக்கு என்ன பண்ணான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அவனுக்காக பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? நீங்க எல்லாம் வந்துட்டு என்னோட சொத்துல தானே இவ்வளவு நாளா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, அந்த ஒரு விசுவாசம் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு வைக்கிறா. மாமா, இவர் தான் என்னோட புருஷன், இவர் கூட தான் நான் என்னோட வாழ்நாள் பூராவும் வாழ போறேன். ஸோ தாத்தாவோட கனவை நான் நிறைவேற்றிட்டேன். அவர் சொன்ன மாதிரி என்னோட வீட்டை எனக்கு திருப்பி கொடுங்க, அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவோட மொத்த ஷேரையும் எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. மாமங்காரனுக்கு அதெல்லாம் கொடுக்க மனசே இல்லை, சைலண்டா நின்றுட்டு இருக்கான். இல்லை, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆக்சுவலா உங்க பையனை தானே இவ லவ் பண்ணிட்டு இருந்தா, இப்போ நீங்க என்னன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி மாமா கேட்குறான். அவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது ஹீரோ எதிர்த்து அவனால பேசவே முடியல, சைலண்டா இருக்கான். உங்களோட பிரச்சனை என்ன? அவளுக்கு சேர வேண்டியதை அவளுக்கு கொடுத்துருங்க, அவ்வளோதான். மற்றது எல்லாத்தையும் வந்துட்டு அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் அவளுக்கு சேர வேண்டியதை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ரஃபாக சொல்கிறான். அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா மாமங்காரன் கிட்ட ஒரு ஃபைலை எடுத்து காட்டுறான். அந்த ஃபைலை பார்த்து எல்லாரும் பயந்துடுறாங்க. ஏன்னா இவங்க வந்து பிஸ்னஸில் எந்த அளவு ஃபோர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்களோ அது எல்லாத்துக்கும் ஆதாரம் எடுத்து வச்சிருக்கான். இப்போ மாமாக்கு வேற வழியே இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறான். இப்போதான் ஹீரோ கிட்ட கேட்குறான், நீங்கள் அவர்கிட்ட என்ன காமிச்சிங்க அப்படின்னும் போது, உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஓ மாமா இது வரைக்கும் என்னென்னலாம் ஃப்ராடுத்தனம் பண்ணணும் அது எல்லாத்தையும் தான் காட்டினேன் அப்படின்னும் போது, அப்போ எனக்காக நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாத்தையும் சேகரித்து வச்சுருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்டு சந்தோஷப்படுறா. நீங்கள் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, என்னதான் இருந்தாலும் நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்க தானே போகிறோம், அதனால் எனக்கு கொஞ்சம் சங்கடமாகவும் இருக்குது, நீங்கள் எனக்கு ரொம்ப நிறையெல்லாம் நல்லதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லம்மா, உனக்கு என்ன டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சின்னா கண்டிப்பாக நீ எப்போனாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போதான் நமக்கு வந்து ஹீரோவோட அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து இப்போ தான் வந்திருக்காங்க. அதுவும் ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு ஹீரோயினை பார்க்கணுன்றதுக்காக. ஹீரோயின் வந்து ஷாப்பிங்க்கு வந்திருக்கா. இவ ஷாப்பிங்க்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கென் சொன்ன உடனே அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஹீரோயினை நேரில் பார்க்கறதுக்கு. அந்த இடத்துல தான் பெஸ்டி வரா. வந்த உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துல ஷாப்பிங் பண்ணுறதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே கிடையாது, என்னோட பாய் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா, நான் கேட்டால் இங்கே இருக்க எல்லாத்தையுமே வாங்கி தருவான், அதுவும் அவன் குழந்தைக்காக அவன் என்னென்னலாம் பண்ணுறான் தெரியுமா, அவன் என்னை பயங்கரமாக லவ் பண்ணுறான், தாங்குன்னு தாங்குறான் அப்படின்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அப்படியாமா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றா. ஆனா நீ யாரு, உனக்கு என்ன இருக்கு, உனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லாத அனாதை தானே நீ, உங்க மாமா கூட உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாராமே அப்படின்னும் போது பலர்னு ஒன்று கண்ணத்திலேயே வைக்கிறா. அந்த இடத்துக்கு கரெக்டா வந்து நம்ம ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த பெஸ்டி இருக்கா இல்லையா, அவகிட்ட இருந்து போனை பிடுங்கிடுறாங்க. அடியே, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என்னோட மருமகளையே வந்து இந்த எக்கத்தாளத்துக்கு பேசுவ, அவ யாருன்னு தெரியுமா, யார் வீட்டு மருமகன்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா, எத்தனை பெரிய பெரிய மாஃபியா கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே என்னை பார்த்த உடனே முட்டி போட்டு வணக்கம் சொல்லுவானுங்க, நீ என்னன்னா என் மருமக கிட்டேயே இந்த நக்கல் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி காண்டாடுறாங்க. ஹீரோட ஆளுங்கெல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான், ஆன்டி நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐயோ, ஆன்டி கிண்டிலாம் கூப்பிடாதம்மா, அம்மானு கூப்பிடு பாசமா அப்படின்னு சொல்றாங்க. நான் கல்யாண பரிசா என் மருமகளுக்காக இந்த ஷாப்பிங் மாலையே வாங்கி தரலான்னு இருக்கேன், ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை தூக்கிக்கிட்டு போய் குப்பை தொட்டில போடுங்கடா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. இவனுங்களும் உண்மையாவே அவளை தூக்கிடுறானுங்க. ஹீரோயின் அக்ரிமெண்ட் பிரகாரம் தானே கல்யாணம் பண்ணியிருக்கான், அதனால ஹீரோ பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வரான். ஆனா இங்க வந்து பார்த்தா அவங்க அம்மா கிட்ட ஹீரோயின் ரொம்ப நல்லபடியா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோவை பார்த்த உடனே கண்ணாபின்னு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இன்னும் எவ்வளவு நாளுக்கு நீ சீக்கிரட்டா வச்சுட்டு இருக்கலாம்னு நினைக்கிற, என் மருமகளை என் கண்ணில் காட்டாமையே வந்துட்டு இந்த மாதிரி மறைச்சிடலான்னு நினைச்சிட்டியா அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. ஹீரோயினுக்கே பதட்டம் ஆயிடுது. ஹீரோ எதுவும் சொல்றதுக்குள்ளேயே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இல்ல நான் இன்னும் காலேஜ் படிச்சு முடிக்கல, அதனாலதான் நான் அவர்கிட்ட கொஞ்ச நாளைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்னேன், அவர் மேல கோவப்படாதீங்க, அவர் தப்பு இல்லை அப்படின்னு சொல்றா. நானும் என்ன பண்றது, என் பையன் அப்படியே கிழத்து நரி மாதிரி வந்து வாழ்ந்து செத்து போயிடுவானோன்னு பயந்துட்டேன். நல்ல வேலை எனக்குன்னு ஒரு அழகான ஒரு மருமக கிடைச்சிருக்கா, அதை போய் என்கிட்ட இருந்து மறைச்சு கண்ணுக்கு தெரியாம வச்சுட்டியேடா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா, எனக்கு ஊர்ல வேற யாரும் வேணாம் என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு, நீ ஒருத்தி போதும் அப்படின்னு சொல்றான். எங்க குடும்பத்துக்கு வர மருமகளுக்கு ஒருத்தருக்கும் வந்துட்டு இதை
தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்மா. இவ்வளோ நாளாக இதை என் கையில இருந்து கொடுக்கவே முடியாதோ அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஆனால் வந்துட்டு நீ வந்துட்ட பத்தியா, இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரேஸ்லெட்டை கொடுக்குறாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ளே இது நம்ம வாங்குறதே தப்பு அப்படின்னு தோணுது. அங்கேருந்து கிளம்பும் போது ஹீரோ கிட்ட அந்த பிரேஸ்லெட்டை திருப்பி கொடுக்குறா. இது வந்து ரொம்ப முக்கியமான பொருள் உங்கள் குடும்பத்துக்கு, இதுக்கு மேலே இது என்கிட்ட இருக்கிறது கூட தப்பு, தயவு செஞ்சு இதை வச்சுக்கோங்க அப்படின்னும் போது, இதுக்கு மேலே நான் யாரையும் பார்த்து லவ் பண்ணி கல்யாணம்லாம் பண்ண போகிறது இல்லைம்மா, என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் என்னோட ஒரே ஒய்ஃபு, அதனால இதை நீ திருப்பி எல்லாம் தர தேவையில்லை, இது உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறான். கென் பார்த்துக்கிட்டே இருக்கான். உண்மையாகவே இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு. வேணும்னு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா பிரேக் போடுறான். கரெக்டாக ஹீரோ தாங்கி பிடிக்கும் போது ஹீரோயின் வந்து ஹீரோவை கிஸ் பண்ணிடுறான். அவ்வளோதான், அவனுக்கு கென்னுக்கு பயங்கர சந்தோஷம். ஹீரோக்கும் மனசுக்குள்ள சந்தோஷம் தான். அடே வண்டியை பார்த்து ஓட்டிக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லும் போது, ஓகே தலைவா ஓகே தலைவா, இனிமே இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்றான். இப்பதான் பெஸ்டியை காட்டுறாங்க. அவ வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறா. அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, மாமியார்னு ஒருத்தி வந்துட்டு என்ன டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டா தெரியுமா அப்படின்னும் போது, பைத்திய மாதிரி வளராது, சான்ஸே கிடையாது, அவளுக்கு எப்படி கல்யாணம் ஆயிருக்கும், நான் இங்க இருக்கும்போது அவளை யாரா கல்யாணம் பண்ணுவா அப்படின்ற மாதிரி கால் பண்றான். அப்ப பார்த்தாதான் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட வீட்டில் இருக்கா. நீங்களும் உங்க அம்மாவும் எனக்காக நிறைய பண்ணிட்டீங்க, உங்களுக்காக நான் வந்து ஒரு சூட் வாங்கினேன், அதை எனக்காக போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்றா. அதை போட்டு அழகு பார்க்குற, ரொம்ப அழகாவே இருக்கு. ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுறா. உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ எல்லாம் பார்க்குற, ரொம்ப சந்தோஷப்படுற, ஹேண்ட்ஸமா இருக்கன்னு வேற சொல்ற, ஆனா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோயினோட மொபைலுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறானா, அதை கரெக்டாக நம்ம ஹீரோ தான் அட்டன் பண்ணுறான். ஹீரோ அட்டன் பண்ண உடனே அவள் குளிச்சிட்டு இருக்கா. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். இவனுக்கு அப்பங்காரன் தான் பேசுகிறான்ற விஷயமே தெரியல. செம்ம கத்திக்கிட்டு இருக்கான். யாரா நீ, எதுக்காகடா என் ஆள் கூட இருக்க, மரியாதையாக அவனை விட்டு ஒதுங்கிப்போ அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா சரி நான் யாருன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், நீ இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாட்ட குழந்தை, நேரில் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதோட மறுநாள் காலையில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு காலேஜில் இருக்கா. இவன் சும்மா விடுவானா, நேராக கிளம்பி போயிடுறான். போன உடனே உன் கூட யார் இருக்கா, அதுவும் நைட்டு நீ அவன் கூட என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறான். எல்லாரும் எதிர்க்கும் அப்படி பேசினது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. பலார்னு உனக்கு கண்ணத்திலே வைக்கிற, அறிவில்லை உனக்கு, எங்க வந்து என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு திட்டுறா. மிரட்டி பார்த்தா முடியல அப்படின்னு உடனே முட்டி போட்டு கெச்ச ஆரம்பிச்சிடறான். நீ இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது, தயவு செஞ்சு யாரையும் நம்பி நீ போயிடாத, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், இனிமே எனக்கு நீ மட்டும்தான், தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கெஞ்சுறான். எங்க சிக்கினாலும் இவனை கொண்டு போய் மறுபடியும் ஃபாரின்ல விட்டுருவாங்க இல்லையா, அதே மாதிரி மறுபடியும் வந்து ஹீரோவோட ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. அலேக்கா அவரை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோவுமே ஹீரோயினை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். கவலைப்படாத, அவன் எத்தனை வாட்டி வந்தாலும் திருப்பி கொண்டு போய் அவனை நான் இட்டாலியிலேயே விட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ நேரா வந்துட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வெளியில போறான். அது எங்க போறான் அப்படின்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு கூட்டிட்டு போறான். அவங்க எல்லாம் பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸா இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒருத்தன் கப்பலை கொடுக்குறேன்றான், ஒருத்தன் ஃப்ளைட்டை கொடுக்குறேன்றான். ஹீரோயினுக்கு கிஃப்டா எக்கச்சக்கமா கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் பணம் மூட்டையே எடுத்துட்டு வந்து வச்சு உங்களுக்கு தான் அண்ணியே எடுத்துக்கோங்கன்றான். இவனுங்க வேற ஜாலியா ஹீரோயினை பயங்கரமா குடிக்க வைக்கிறானுங்க. அதை பார்த்துக்கிட்டு ஹீரோவால சும்மா இருக்க முடியல. அவளுக்கு பதில் நான் குடிக்கிறேன், அவளை இந்த மாதிரி எல்லாம் நிறைய குடிக்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்றான். உடனே இவங்க எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிடுறானுங்க. இத்தனை நாளுக்கு இந்த மாதிரி எந்த பொண்ணையும் நீ ரொமான்ஸ் பண்ணதே இல்லையே, இவ்வளோ நாள் கழிச்சு இந்த வயசுல இப்படி ஒரு ரொமான்ஸா அப்படின்னு. மறுநாள் ஹீரோயினை வர வச்சு இந்த மாமி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மாவோட பொருள் எல்லாத்தையும் தூக்கின்னு வந்து கடாசுறா. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. மாமங்காரனுக்கு ஐயோ நம்ம ஹீரோ எப்படா சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ளேயே கண்டபடி பேசவும் ஆரம்பிச்சிடுறா. தூக்கு அம்மா பொண்ணு எல்லாரையும் தூக்கி கொண்டு போய் ஆப்பிரிக்கா காட்டில் விடு அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. அவன் கென்னு எப்பன்னு தானே காத்துக்கிட்டு இருப்பான். உடனே 2 பேரையும் பிடிச்சிட்டு போயிடுறான். மாமங்காரன் கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். சார் தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவங்க 2 பேருக்கும் அறிவே இல்லை, நான் எப்படியாவது ஏதாவது பண்ணி சரி பண்ணிடுறேன், எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி குழையிறான். ஆனால் ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டான். ஓங்கி மூஞ்சிலே குத்துன்னு விடுறான். மாமங்காரனும் ஹீரோயின் கிட்ட முட்டி போட்டு கெஞ்சிறான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு. ஆனால் ஹீரோயின் மன்னிக்கலாம் வேண்டாம், இவனை என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்குள்ளேயே நேராக ஹீரோயினை ஒரு இடத்துக்கு ஹீரோ கூட்டிகிட்டு போகிறான். எங்கே கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு பார்க்கும் போது தான் தெரிய வருது, நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா அம்மா கூட வாழ்ந்த வீட்டை வந்து மாமங்காரன் வித்துட்டான் போல. அந்த வீட்டை ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக வாங்கி கொடுத்துட்டான்.
அந்த வீட்டை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. இதுக்கப்புறம் உங்கள் மாமாவுக்கு கிடையாது, உனக்கு தான் உன்னோட கம்பெனியில் அதிகப்படியான ஷேர் இருக்குது, அதனால இனிமேல் நீ தான் அந்த கம்பெனியை வழி நடத்தணும், கவலையே படாத, நான் எல்லாத்தையும் உனக்கு சொல்லித்தரேன், பிஸ்னஸ் தெரியலன்னு சொல்லிட்டு பயப்படாத அப்படின்னு சொல்கிறான். சடனாக பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு வாமிட் எடுக்கிறான். ஹீரோ பயந்து போயிடுறான். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்த பிறகு தான் சொல்கிறாங்க உங்களுக்கு 2 குழந்தைங்க அப்படின்னு சொல்லி. ஹீரோக்கு அதை கேட்ட உடனே பயங்கர சந்தோஷமாயிடுது. ஹீரோயின் தான் குழப்பமாயிடுறா. அதை எப்படிரா வந்துட்டு இப்போ டிவோர்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷனில் இருக்கா. ஹீரோயின் உடனே என்ன சொல்கிறா அப்படின்னா உங்களுக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிறான். அது எப்படி சொல்லுவேன், இதுதான் என்னோட முதல் வாரிசு, இந்த குழந்தைய எப்படி நான் வேண்டான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமாக சந்தோஷப்படுறான். கேட்குது என் குழந்தையோட ஹார்ட் பீட் எல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஹார்ட் பீட் எல்லாம் கேட்காதுப்பா, எழுந்துருப்பா, போதும், ரொம்ப ஓவரா பண்ற அப்படின்னு கலாய்க்கிறா. கென்னிக்கு தெரிஞ்ச உடனே கென்னிக்கு செம்ம ஷாக்கு. ஐயோ தலைவா, எப்படி சொல்றீங்க, என்னது இது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, உங்க ஒய்ஃப் எப்படி பிரெக்னென்ட் ஆக முடியும், 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஆக்சிடென்ட்ல வந்து குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே நீங்க கல்யாணம் பண்ணிக்கல, இந்த பையனையும் தத்தெடுத்து வளர்த்தீங்க, அது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இருந்தாலும் கென்னிக்கும் சரி ஹீரோக்கும் சரி பயங்கர சந்தோஷம். ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு போல, அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமாண்டா, ஒன்று வந்துட்டு அவங்க தப்பாக அப்போ எனக்கு டயக்னோஸ் பண்ணியிருக்கணும், இல்லை அப்படின்னா எனக்கு இப்போ எல்லாமே சரியாக இருக்கணும், அதுதான் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோவும். பார்த்தா ஹீரோயின் இவங்க பேசுனதை எல்லாத்தையும் கேட்டுடுறா. அதை பார்த்த உடனேயே வந்து கென்னி பயங்கர ஷாக் ஆயிடுறான். நான் ஒட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கல, நான் இந்த சைடு வரும்போது எல்லாமே எனக்கு கேட்டுடுச்சு, ஆனால் நீங்கள் என் மேலே சந்தேகமே படலையே எப்படி அப்படின்னு கேட்குறா. எனக்கு உண்மையை சொல்லணும்னா இதுக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியல, ஆனால் என்னை விடவும் நான் வந்து உன்னை தான் நம்புகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ மேலே பயங்கரமாக காதல் வந்துடுது. அஜிதா இப்போ இட்டாலியில் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அவங்க சித்தப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். சித்தப்பா, இது எல்லாமே தப்பாக இருக்குது, எங்கள் அப்பா யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க, வீடு வாங்கி தராராம், ஷேரை எழுதி வைக்கிறாராம், ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்படியே போச்சுன்னா நான் என்ன ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது, உண்மை தாண்டா, எப்படியாவது நீ இப்போ திரும்பவும் அங்கே போய் ஆகணும், நமக்கு வீட்டில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வருது, அந்த ஃபங்க்ஷனை சொல்லி அங்கே திரும்பவும் போகலாம், அதுக்கப்புறம் எப்படியாவது உங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு, ஏதாவது பண்ணு, அதுக்கப்புறம் சித்திக்காரியை வீட்டை விட்டு துரத்து அப்படின்னு சொல்கிறான். வந்த உடனே ஃபஸ்ட்டு பாட்டிமாவை தான் பார்க்குறாங்க. பாட்டிமாவே பார்த்த உடனே, டே நீ எதுக்குடா வந்த, உன்னை உங்கள் அப்பா இட்டாலியில் தானே இருக்க சொன்னார், அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டியா அப்படின்னும் போது, இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். மாசா ஸ்டைலாக அப்படியே செம சூப்பராக ஹீரோ அந்த இடத்துல நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை கல்யாணம் பண்ண பிறகு இன்னும் கொஞ்சம் வயசு குறைஞ்ச மாதிரி ஆயிட்டான். நீ எதுக்காக இங்கே வந்த, உனக்கு வர்றதுக்கான பெர்மிஷன் நான் கொடுக்கவே இல்லையே அப்படின்னும் போது, அப்பா வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு, நான் எல்லாமே எப்படி நடக்கும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், அவங்களையும் பார்க்கணும் இல்லையா என் சித்தியை அப்படின்னும் போது, டேய் நான் யாரை கல்யாணம் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறான் ஹீரோ. அப்போதான் கொஞ்ச நேரத்துலேயே பின்னாடி ஹீரோயின் வரா. வந்தது பார்த்த உடனே, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அஜய். உனக்கு நல்லது சொல்லி கொடுக்காம நான் வளர்த்துட்டேன், அதான் தப்பா போச்சு, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா அப்படின்னும் போது இவன் அஜய் திருன்னு முழிக்கிறான். ஐயோ என்னடா நடக்குதுங்கன்னு. இவ தாண்டா உன்னோட சித்தி, இதுக்கப்புறம் ஒன்று அம்மானு கூப்பிடு இல்லை சித்தின்னு கூப்பிடு, மரியாதையாக மட்டும்தான் கூப்பிடணும், அதை தவறி பேருகிற சொல்லி கூப்பிட்டேன், நீ செத்த என் கையில் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு இது அப்படியே தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிடுது. கண்டிப்பாக இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்துறீங்க, ஏதோ ஒரு ஃப்ராடு தானே பண்ணுறீங்க, இது எதுவும் சரி கிடையாது, தப்பு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் சைலண்டாக நின்று சந்தோஷமாக பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் ஏடா கூடமாக வேற வாயை விட்டுறான். அவள் ஏன் கூட இவ்வளோ நாள் சுற்றிக்கிட்டு இருந்தா, இப்போவும் கூட சுற்றுறா, இவனுக்கு அப்புறம் யார் கூட சுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ செம்ம கோவம் வந்து எட்டி வயத்திலே ஒரு மிதிக்கிறான். இதை பார், இங்க நீ இருக்கணும், என் குடும்பத்துல நீ இருக்கணும்னு நினைச்சீனாவே அவளுக்கு தான் முதல்ல மரியாதை கொடுக்கணும், எனக்கு அப்புறம் எல்லாமே அவ தான், அவளை தப்பா பேசின அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்றான். நான் உனக்கு துரோகம் பண்ணல, நீ தான் எனக்கு துரோகம் பண்ண, அது மட்டும் இல்லாம உங்க அப்பா மாதிரி ஒரு மனுஷனை நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது, அவரை கல்யாணம் பண்ணதுக்கு நான் சந்தோஷப்படுறேன், நல்ல வேலை என் வாழ்க்கையில் நீ இல்லை, அதை நினச்சி சந்தோஷப்படுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோக்கு அப்படி கொஞ்சம் பெருமையாக இருக்குது.
சின்ன வயசுலேருந்து நீங்கள் தானே சொல்லி கொடுப்பீங்க, எதா இருந்தாலும் ஜெயிச்சு வாங்கிக்கோன்னு. இப்போ வாங்க நீங்களா நானா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு கூப்பிட்றான் அப்பாவையே. ஹீரோவும் சொல்லிட்டு அதையே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அதோட அவ்வளோதான், ஹீரோ போட்டு பொழந்து எடுத்துடுறான். இதுக்கப்புறம் நீ என் பொண்டாட்டி பக்கத்தில் கூட வரக்கூடாது, அவள் பேரு கூட உன் வாயால் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ஹீரோவையும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்ன சொல்லிடுறான் கடைசியா அப்படின்னு பார்த்தா, என் பொண்டாட்டி இப்போ வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் என் வார்த்தைக்கு அப்புறம் எந்த வார்த்தையும் இங்க மாறுதல் கிடையாது. நான் இல்லை அப்படின்னாலும் எல்லாமே என் பொண்டாட்டிக்கு தான். அவ என்ன சொன்னாலும் நீங்க எல்லாரும் கட்டுப்பட்டாகணும் அப்படின்னு சொல்லிடுறான் எல்லாரும் எதிர்க்கையும். இட்டாலியில இருந்த தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் தான் எல்லாத்துக்குமே காரணம். அவன் தான் வந்து தப்பான போலியான ரிப்போர்ட்டை ஹீரோக்கு கொடுத்து அவனுக்கு குழந்தைய பிறக்காது அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இவனோட இல்லீகல் குழந்தைய கூட்டிட்டு வந்து இவனை தத்து எடுத்து வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அஜயையும் ஹீரோ கிட்ட கொடுத்துருக்கான். இவனுக்கு என்னன்னா, எப்படியாவது அவனுக்கு எல்லா சொத்தும் வந்ததுக்கு அப்புறம் எப்படியோ எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுல வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போது இப்ப இப்படி இடிய விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோயினுக்கு கர்ப்பமா இருக்கா. ஹீரோ வந்துட்டு எல்லாமே ஹீரோயின் தான் அப்படின்னு வேற சொல்லிட்டானே அப்படின்னு இவன் செமையா பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறான். மறுபடியும் இந்த அஜய் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, சும்மா இல்லாம ஹீரோயினை பார்க்கறதுக்காக தனியா வரான். அவ ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கா. அங்க வந்த உடனே எங்க அப்பாவை நம்பாத அப்படின்னு சொல்லும் போது, இதை பாரு நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணுவாரு, கோவத்துல அவரோட எல்லா சொத்தையும் மேல எழுதி வச்சிருவாரு. அதுக்கப்புறம் நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு நக்கலாதான் சொல்றா. அது எப்படி நடக்கும், அதுக்கு சாத்தியமே கிடையாது. அவரோட ஒரே வாரிசு நான் தான், வாரிசு நான் தான், எனக்கு தான் எல்லாமே அப்படின்னு சொல்றான். அதை எப்படிடா நீ சொல்லுவ, இது எதுவும் பாட்டன் சொத்து கிடையாது, எல்லாமே நான் சம்பாரிச்சது, என் பொண்டாட்டிக்கு தாண்டா எல்லாமே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அப்ப ஒரு நாள் நீ என்ன பிள்ளையா பார்த்ததே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி அஜய் கேட்கும் போது, நான் உன்னை என்னோட பிள்ளையா மட்டும்தான் இவ்வளவு நாளும் பார்த்தேன், ஆனா நீ அதுக்கான தகுதியே இல்லாதவனா இருக்க. உன்னை எவ்வளவோ நானும் திருத்தறதுக்கு ட்ரை பண்ணிட்டேன், உனக்கு ஃபுல்லா பொம்பளை சோக்கு மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் பண்ண தப்ப எல்லாத்தையும் நான் மாத்திக்கிறேன், ஆனா என்ன இங்க இருந்து எங்கேயும் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சுறான். நீ பண்ண எதுவுமே சரியில்லை, எனக்கு உன்னை சுத்தமாவே பார்க்க கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். சித்தப்பங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவனை தனியா கூப்பிட்டு வச்சு பயங்கரமா வந்து உசுப்பேத்தி விடுறான். இதுக்கு மேல உனக்கு ஒண்ணுமே கிடையாது, நீ வந்து எந்த ஒரு இதுவையும் ஆட்சி பண்ண முடியாது, இந்த மொத்த கேங்கும் வந்து உனக்கு கீழே வராது, அதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னோட அண்ணங்காரன் தான், அவனை என்ன பண்ண முடியும்னா கொலையா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு லாரி வந்து ஹீரோட கார்ல மோதுது, ஆக்சிடென்ட் ஆகுது. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா டாக்டர்ஸ் வந்து காப்பாற்ற முடியாது, பயங்கரமா அடிபட்டுருச்சு அவர் மண்டையில, அவர் ஆல்மோஸ்ட் பிரெயின் டெட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. ஐசியூக்கு வெளியில இருக்கிற எல்லா கேங்ஸ்டர்ஸும் வந்துட்டாங்க, வந்து நின்னுட்டு ரொம்ப பதட்டத்துல இருக்க. இது எப்படி நடந்தது, அந்த வண்டியோட ஆளை பிடிச்சிங்களா, யார் பண்ணது அப்படின்னு சொல்லி பதட்டமா இருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு வெளியில வந்த ஹீரோயின் வந்து அப்படியே அங்கேயே வாசல்லையே மயக்கடிச்சு விழுந்துடுறா. அவ்வளவுதான், அதுக்குள்ளேயே வந்து ஒரே வாரிசு யாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டி வந்துடுது. யாரு நீங்க கேட்பீங்க, ஒரே ஆம்பளை பிள்ளை இருக்கான், அவன் இருக்கும் போது யார் வாரிசுன்ற யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லையே, அதனால இனிமே எல்லாமே வந்து அஜய் தான் அப்படின்னு சித்தப்பங்காரன் சொல்றான். அது எப்படி சொல்லுவீங்க, அண்ணா இருக்கும் போது எல்லாமே அவர் பொண்டாட்டி தான், இதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டாரே அப்படின்னும் போது, அவ பொம்பளை, அவ வந்து என்ன பண்ணுவா, நம்ம என்ன இங்க தையல் மிஷின் வச்சுட்டு தையல் கடையை வச்சுட்டு இருக்கோம், அவளால வந்துட்டு இவ்வளவு பெரிய கேங்கை நடத்த முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பங்கார சொல்றான். கரெக்டா வந்து அதை நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் குரல் கேக்குது. என் வயிற்றுல 2 குழந்தை இருக்கு, இந்த 2 குழந்தைக்கு வந்தா எல்லாமே அப்படின்னு சொல்லி எப்போ என் புருஷன் முடிவு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இப்ப அவர் போனதுனால என் பிள்ளைங்க வந்து உட்கார்ற வரைக்கும் நான் வந்து இந்த இடத்த எல்லாமே பார்த்துக்குவேன், இது எல்லாத்தையும் என்னால் வழி நடத்த முடியும், அதுக்கு எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்றா. அது எப்படி நீ பண்ணுவ, முடியவே முடியாது, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி அஜய் கத்துறான். இப்போ என்ன, அவங்க வயிற்றுல 2 குழந்தை இருக்கு, அவ்வளோதானே, இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த குழந்தையும் சரி அவங்களையும் சரி அஜய் பார்த்துக்க போகிறான், இதில் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அஜய் என்ன அப்படியே அவங்களோட சித்தியை விட்டுருவானா என்ன அப்படின்னு சித்தப்பங்காரம் பேசிக்கிட்டு இருக்கான். நான் இப்போ இங்கேருந்து கிளம்பணும், எனக்கு போகணும், இது எல்லாத்தையும் நம்ம அப்புறமா பேசலாம், எனக்கு தலையெல்லாம் சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. அஜய் உடனே நான் உன்னை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்கிறான். கூட்டிட்டு போனவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஒரு மாத்திரையை கொடுத்து இந்த மாத்திரையை போடு, 2 நாள்ல உனக்கு ஆபரேஷன் ஆயிடும், நமக்கு அந்த குழந்தைய பத்தி எந்த கவலையும் இல்லை, இப்பதான் எங்க அப்பனும் இல்லைல்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் எதை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது, அட பாவி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த வார்த்தையை சொல்லியிருப்ப அப்படின்னு கேக்குறா.
ஹீரோயின் முடியாதுன்னு சொல்றா இல்லையா, அதனால இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி மாத்திரையை வாயில போட பாக்குறான். ஆனா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா டக்குனு கன் எடுத்து அவன் நெத்தி போட்டுக்கு நேரம் நீட்டுறா. அவ்வளவுதான், அலறி போயிடுறாரு. என்ன பண்ற நீ, கன்னெல்லாம் எதுக்காக நீ வச்சிருக்க அப்படின்னும் போது, ஏன்னா உன்ன மாதிரி ஒரு ஆளை பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த கன்னு இல்லாம இருந்தேன் அப்படின்னா நீ என்னென்ன பண்ணுவல அப்படின்னு கேக்குறா. அவ்வளவுதான், அவர் ஆளுங்க வந்துட்டு அப்படியே தொக்கா தூக்கிடுறாங்க. அடே பைத்தியங்களா, எங்க அப்பாக்கு அப்புறம் நான் தாண்டா இங்க பாஸ், ஏன் பேச்சுதான் நீங்க எல்லாம் கேட்கணும், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்ப தொலைவுல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு, யாரா அது, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்க்கும் போதுதான் நம்ம ஹீரோ அங்க நின்றுட்டு இருக்கான். அப்பா நீ இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டேயே கேட்குறான். ஏண்டா முன்னெல்லாம் வளர்த்துட்டு அதுவும் கேவலமாக முதுகுல குத்துற மாதிரி ஆளெல்லாம் வளர்த்துட்டு அவனை நான் நம்புவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் இதுக்கப்புறம் இது எல்லாமே எனக்கு தானே, நீங்கள் என்ன மட்டும்தான் இது வரைக்கும் வளர்த்துருக்கீங்க, நான் தான் உங்களுக்கு ஒரே வாரிசு அப்படின்னு சொல்கிறான். எட்டி ஒன்று மூஞ்சிலேயே விடுறான். யாருக்குடா வாரிசு அப்படின்னு. இப்போதான் என்ன நடந்தது அப்படின்னு காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் போய் கதறி கதறி உள்ள அழுதுகிட்டு இருப்பா இல்லையா, ஹீரோ வந்துட்டு கொஞ்ச நேரம் சும்மா ஹீரோயினை வெறுப்பேத்தலாம் நடிச்சிருப்பான். ஆனா ஹீரோயின் ஓவரா அடிச்சு அழுதுருப்பா. ஐயோ போதுமா, இதுக்கு மேல என்ன அடிச்சு உண்மையாவே கொண்டுடாத அப்படின்னு சொல்லி ஹீரோ எழுந்து உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் இவங்களாதான் இந்த பிளான் எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாங்க. அதாவது வேணும்னு தான் யாரோ என்னை கொல்ல பார்க்குறாங்க, அது கண்டிப்பாக ஒன்று என்னோட வளர்ப்பு பையனாக இருக்கணும், இல்லை அப்படின்னா என் தம்பிக்காரனாக இருக்கணும், இல்லை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்களா அப்படின்றத நீ தான் கண்டுபிடிக்கணும், அது வரைக்கும் நான் வந்து சைலண்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான் ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே ஐயையோ என்னை விட்டு போயிட்டீங்களே என்னை விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழறா. கென்னுக்கே செம்மையாக கோவம் வந்துடுது. உன்னெல்லாம் பிள்ளையா வந்து இத்தனை நாளுக்கு அவர் வளர்த்தாரே, ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அந்த மனுஷனை கொல்ல பார்த்தியே, நீ எல்லாம் உண்மையாகவே மனுஷன் தானா இல்லையாடா அப்படின்னு சொல்லி கத்துறான். உன்னை வந்து நான் கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வரல, உனக்கு வந்து நினைவு இருக்க வயசில் தான் உன்னை நான் கூட்டிகிட்டு வந்து வளர்த்தேன், அதனால நான் மேற்கொண்டு உனக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நீ என்னோட பிள்ளை இல்லை அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும். எப்போ நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்டியோ இனிமேல் என்னோட மனசுலையும் சரி என் வீட்லேயும் சரி உனக்கு இனிமேல் இடம் இல்லை அப்படின்னு சொல்றான். இவன் தான் காரியம் ஆகணும் அப்படின்னா யார் காலை வேணா பிடிப்பான் இல்லையா, மறுபடியும் வந்து அவங்க அப்பா காலை பிடிச்சி கதறான். இனிமே வந்து இந்த நடிப்புக்கெல்லாம் நான் மயங்குவேன்னு நினைக்காத, கண்டிப்பா இது நடக்காது, மரியாதையை தள்ளிப்போ அப்படின்னு காலை உதறி விட்டுறான். இவனை கொண்டு போய் ஆப்பிரிக்கா காட்டுல விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாரும் அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு இருந்தாலும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்து தம்பிக்காரனை மட்டும் சும்மா விட முடியுமா, அப்போ அவன் என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தா, ஐயோ அண்ணா எனக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவன் ஏதோ சின்ன பையன், அவன் பயந்துக்கிட்டு என் மேலே பழி போட்டுட்டான் போல, கண்டிப்பாக இதுக்கு நான் காரணமே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். எந்த டாக்டரை வச்சு போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தானோ அந்த டாக்டரையே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவர் வந்த உடனே ஆமாங்க இவர் தான் வந்துட்டு கொடுக்க சொன்னார், நான் வந்து என்னோட லைசன்ஸே கேன்சல் ஆகிடும் தெரிஞ்சிடுச்சுன்னா அப்படின்னு எவ்வளோ சொல்லியும் கேட்கல, என் புள்ள குட்டியெல்லாம் வந்து தூக்கிட்டு போய் வச்சு மிரட்டி தான் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்க சொன்னார், உங்களோட சர்டிஃபிகேட் வந்து ஃபேக்கு, நான் வந்து உண்மையான சர்டிஃபிகேட்டை இன்னமும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறாரு. ஆமாம் இப்போ என்ன எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா, ஆமாம் நான் தான் எல்லாமே பண்ணேன், 20 வருஷமா நானும் நீ சாவன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ சாகவே மாட்டுற, அப்போ நான்லாம் எப்போ தான் ஃபஸ்ட்டு இடத்துக்கு வர்றது, என்னமோ அண்ணன் பார்த்துப்பான், அண்ணன் பண்ணுவான்னு சொல்லி நீயே தான் எப்பவும் முதல் இடத்துலையே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற, நீ எனக்காக வழி விட்டு போகவும் மாட்டுற, நீயும் சாகவும் மாட்டுற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு செம்மையா கோவம் வருது. உனக்கு ஏன் தெரியுமா, நான் எந்த பொறுப்பையும் கொடுக்கல, ஏன்னா உனக்கு அதுக்கு தகுதி இல்லை, நீ யாருக்குமே நம்பிக்கையா இருக்க மாட்ட, இப்போ வரைக்கும் பாரு உன் ரத்தம் கூடியே பிறந்த அண்ணனுக்கே துரோகம் பண்ணணும்னு நினைச்சவன் தானே நீ, இந்த நன்றி கெட்ட தனத்தால உன்னால எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அவன் இட்டாலியில ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தான் இல்லையா, அவனை அங்கேயே கூட்டிட்டு போய் கடாசுங்க, ஆனா அவனுக்கு ₹1 கூட காசு இருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் அவனுக்கு எந்த பதவியும் இருக்கக்கூடாது, அவன் பிச்சைக்காரனா தான் சுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இட்டாலிக்கே அனுப்புறாங்க. வீட்டுக்கு போனா ஹீரோயின் வீட்டுல ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, என்ன நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்றான் இல்லையா, ஏன்னா வந்துட்டு கூட பிறந்த தம்பியும் சரி வளர்த்த பிள்ளையும் சரி இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமே உங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே கவலைப்படாதீங்க, நானும் நம்மளோட குழந்தைங்களும் இருக்கோம், உன்னை விட்டு எப்பவுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம், இந்த வார்த்தைக்காக தான்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரி. உடனே ஹீரோவுமே ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான்.
அதோட கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ 2 குழந்தைங்களுக்கும் வந்துட்டு ஆயா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா மாதிரி. ஐயோ அண்ணா இப்போதான் 2 மணி நேரம் ஆச்சு டைப்பர் மாற்றி, உடனே மாற்றணுமா என்ன அப்படின்னும் போது, ஏய் 2 மணி நேரம் தான்டா போடணும் ஒரு டைப்பரை, கண்டிப்பாக குழந்தைக்கு உடனே டைப்பரை மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கிக்கிறான். ஒருத்தனையும் தூக்கி தூக்கி சொட்டி பந்தாடிக்கிட்டு இருந்த எங்களை இப்படி ஆக்கி வச்சுட்டீங்களே அண்ணி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறான். ஸோ இதோடையே இந்த மூவி முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததா, இந்த மூவியில் என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.